இப்போ நாங்கள் சொல்கிறது தான் சரி, நாங்கள் சொல்கிறது தான் சரி. அந்த காலத்தில் என்ன செய்யுங்க, எல்லாம் உருதில் இருந்தது. அதில் என்னமோ சூவி அசரத் அவர்கள் என்ன செஞ்சு உருதுல இதெல்லாம் சொல்லி சொன்னாங்க, அது தப்பு தவறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க, தலைவர்களே அங்குள்ள மௌலவிமார்களையே இப்போ என்ன செய்கிறாங்க, தமிழில் எல்லாத்தையும் எல்லா சரக்கையும் என்ன செய்யிருக்காங்க, இறக்கி போட்டாங்க. இப்போ எல்லாமே உருதுக்கு வேலை இல்லை, எல்லாமே அவனுடைய புக்குகளில் என்ன செய்யுது, எல்லாமே இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே அவ்வளவு வழிகேடுகள் இருந்தது என்று சொன்னாலும் கூட அவர்கள் ஒரு காலமும் அவர்கள் திருந்தி வரமாட்டார்கள். நாய் ஸல்லல்லாஹு சொல்லி போட்டாங்களே, அவங்க என்ன செய்து வில்லை வெட்டு அம்பு போன மாதிரி போனவங்க தான். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, திரும்பி வரமாட்டார்கள். இன்னும் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க, அவர்களுக்கு நீங்கள் சலான் சொல்லாதீர்கள், அவங்க செத்து போன மையத்துக்கு போகாதீர்கள், அவர்களோடு ஒழுந்து சாப்பிடாதீர்கள், அவர்களோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு என்ன சொல்கிறாங்க, ஈயாக்கும் உங்களை நான் எச்சரிக்கிறேன், ஈயாகும் அவர்களையும் எச்சரிக்கிறேன். இப்போ நீங்களும் உஷாராக இருக்கணும். அவனோட நீங்கள் சேர்ந்தா உங்களை என்ன செய்வாங்க, குழப்பத்தில் ஆக்கி போடுவார்கள், குழப்பத்தில் ஆக்கி உங்களையும் அவர்களோடு சேர்த்து விடுவார்கள். ஆகையினாலே நீங்கள் சரியான முறையிலே உங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இவ்வளவு நாம் விளக்கமாக சொன்னாலும் கூட அவர்கள் திருந்த போறதில்லை. ஆனால் அவர்கள் நம்மளோடு சேர்ந்து கொண்டு நம்மளையும் கெடுக்கிறதுக்கு தான் வர்றாங்களே தவிர அவங்க திருந்துற மாதிரி இல்லை. அப்போ அவங்களும் நம்முடைய மஜ்லிஸுக்கு வருவாங்க, கந்தூரிக்கு வருவாங்க, ஹஃப்தம் ஃபாத்தியா ஓதுவாங்க, அதே போல் என்ன ஜியாரத்து செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு என்ன செய்வார்கள். இதை கண்டு நம்முடைய சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களும் சியார் செய்கிறாங்களப்பா, அவங்களும் மூலு ஓதுறாங்களே, அவங்களும் என்ன செய்யணும், ஹத்தஞ்சோரெல்லாம் சாப்பிட்றாங்களே என்று நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவருடைய போலி வேஷத்தை கண்டு என்ன செய்ய ஏமாந்துடக்கூடாது. இதே மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே ஏமாத்தினவனு தானே, அந்த முனாஃபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே என்ன செய்யறாங்க, ஏமாத்தினது தானே. அது அல்லாஹ் தஆலா என்ன செய்யற, கடைசியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்ய, இந்த நாட்கள் எல்லாம் முனாஃபிகீங்கள் என்று பட்டியல் போட்டு சொல்லி போட்டான். இப்போ பட்டியல் போட்டு இவெல்லாம் முனாஃபிக்கு, இவனுக்கு பின்னால என்ன செய்ய போகாதீர்கள் என்று இப்னு ஹுஸைமா சஹாபிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய சொல்லி கொடுத்துருக்கிறார், யாரெல்லாம் முனாஃபிக்குன்னு. உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்குறான், ஹுஸைமாவே என்னுடைய லிஸ்ட்டும் அதில் இருக்குதா, என்னோட பேர் இருக்கா, இல்லை. இப்படி ஒரு சஹாபாக்களும் கேட்டு வந்துடுவான். கடைசியில் என்னது, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் யாராவது சஹாபி மூத்தா போய் ஜனாசா வந்துன்னு சொன்னால் இந்த ஹுஸைமா அந்த ஜனாசாவுக்கு வந்திருக்கலான்னு பாருங்க என்று பார்க்க சொல்லுவாங்க. அவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன இல்லைங்க, முனாஃபிகளுடைய லிஸ்ட்டில் அவங்க இல்லை. வர இல்லை என்று சொன்னால் உமர் இப்னு கத்தாப் போக மாட்டாங்க. ஏன் ஒரு சமயம் அவங்க என்ன செய்யும், முனாஃபிகளுடைய லிஸ்ட்டில் இருக்கலாம். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப காலத்திலே இந்த முனாஃபிகீங்கள் எல்லாம் அடர்ந்தேறி மக்களை வழிகெடுப்பதற்காக ஒரு பள்ளிவாசலையே கட்டான, ஜாமியுல் திரார் என்ற ஒரு பள்ளிவாசலையே கட்டினாங்க. ஒரு பள்ளிவாசலையே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டி நாங்கள் என்ன செய்கிறோம், இஸ்லாத்தை பரத்துறதுக்காக எங்களுடைய மக்களுக்கு போதனை செய்யறதுக்காகத்தான் செஞ்சிருக்கோம். நாங்கள் பள்ளிவாசலை கட்டுறோம்னு ஜாமியுல் திரார்னு என்ன செஞ்சாங்க, ஒரு பள்ளிவாசலை கட்டும்போது அல்லாஹ் தஆலா இது தஃப்ரீக்கும் பைனல் மோமினீன், மோமின்கள் மத்தியில் பிரிவினை காட்டுவதற்காகவும், குஃப்ரன் அவருக்கு காஃபிரா போனதுனால கேட்டிருக்கிறான். அதனால் இங்குள்ள விஷயத்தை அங்கேயெல்லாம் செய்து கொடுக்கறதுக்காக தான். அதனால் அந்த பள்ளிவாசல் லா தக்கும் ஃபீஹி ஆபதா, ஒரு காலம் அதில் போய் நிற்காதீங்க என்று சொல்லி அல்லாஹ் தான் கடை செஞ்சு விட்டான். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த முனாஃபிக்குடைய வேலை என்ன செஞ்சிருக்கு, ஆரம்பிச்சுட்டு அதனுடைய தொடரில் தான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்லு என்ன செய்யாது, பொய்யா போகாது. இப்படி வழிகட்ட கூட்டங்கள்லாம் வரும், நீங்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே நமக்கு உம்மத்துமார்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகினாலே நமக்கு இதனுடைய சுன்னத் ஜமாத்து யார் என்பது இப்போது நமக்கு தெரிந்து விட்டது. அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே சஹாபாக்கள், தபவு தாபியீங்கள், ஷேகுமார்கள் எவர்களெல்லாம் எவ்வழி நடந்தார்களோ அதுதான் சிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை. இந்த பாதை அல்லாத புது புது பெயர்களில் யார் வந்தாலும் அதில் வழிகேடுகள் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அந்த பெயரும் தேவையில்லை, அந்த இயக்கமும் தேவையில்லை. நம்முடைய ஆபாக்கள், நம்முடைய முன்னோர்கள், நாதாக்கள் எவ்வளி நடந்தார்களோ அதே கொள்கை கோட்பாட்டிலேயே நாம் என்ன செய்யும், வரந்து வருவோம். அவர்கள் இவங்க சொல்கிற மாதிரி இவங்களெல்லாம் முஷ்ரிக், ஆபாக்கள் எல்லாம் முஷ்ரிக்கு, நரகத்துக்கு போவார்கள் என்று சொல்வார்கள். சொன்னால் அவங்க போகக்கூடிய நரகம்தான் நமக்கு சொர்க்கம். இவன் காட்டக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது அது
நமக்கு நரகந்தான். ஆனாலே முன்னோர்கள் எல்லோரையும் அவர்கள் என்ன செய்வார்கள், வழிகட்டர்கள், முஷ்ரிக்கீங்கள் என்றெல்லாம் அவர்கள் பட்டம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி நமக்கு தேவையில்லை. அந்த நாதாக்கள், ஷேகுமார்கள், அவுலியாக்கள் எந்த சொர்க்கத்துக்கு போகிறாங்களோ அந்த சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அது நீ சொல்லக்கூடிய நரகமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அது தேவையில்லை. அவங்க நரகமாகத்துக்கே போகிறதா இருந்தால் நாங்களும் நரகத்துக்கு போகிறது தயாராக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். அவருடைய நல்லடியார்களை என்ன செய்ய மாட்டான், நரகத்துக்கு என்ன செய்ய அனுப்ப மாட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்திலே, நேசத்திலே நாம் வாழ வேண்டும். அந்த நேசம்தான் நம்மை காப்பாற்றும். நம்முடைய அமல்கள் எல்லாம் என்ன செய்யாது, கரை சேர்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வச்சிடும், எனக்காக நீ வழங்க இல்லை, தூய்மையாக வழங்க இல்லை, தூக்கி வீசினா வீசி போடுவோம். இப்போ நம்ம எவ்வளோ அமல்கள் செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நம்மளை காப்பாற்றக்கூடியது நம்முடைய அமல்கள் நம்மளை காப்பாற்ற போகிறதில்லை. நாம் செய்யக்கூடிய அமல்களோ ரொம்ப சொற்பமானவைகள். அது என்னவோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் இருக்குகிறதே, அது நிச்சயமாக சொர்க்கத்தலை போய் சேர்த்து வைக்கும். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனுஷன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு இருந்து கொண்டிருப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தால் நிச்சயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்விடத்தில் இருப்பார்களோ அவ்விடத்திலே நாம் இன்ஷா அல்லாஹ் இருப்போம். எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவர்களுக்கும் அந்த நாதாக்கள், அவுலியாக்கள் எவ்வளி நடந்தார்களோ அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதையிலே சென்று இந்த வழிகேடருடைய சூழ்ச்சிகள், மாயங்கள் இவைகளை எல்லாம் விட்டு நம்மை காப்பாற்றி நம்ம எல்லாம் இந்த உலகத்திலே இன்று ஒன்று கூடது போல மறுமையிலும் அந்த உயரிய சொர்க்கத்திலே நாம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருலுக்காவையும் அல்லாஹ்வுடைய லிகாவையும் நம்ம ஷேகுமாருடைய லிகாவையும் தரிசித்து இருப்பதற்கு இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.